அதாவது, தாங்கள் நேற்று போட்ட பதிவில் நான் கேட்டதை சுருக்கமாகக் கூற முயற்சிக்கிறேன் குருதேவா. அதாவது இதிகாசங்கள், தத்துவங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள் இதெல்லாம் சம்பிரதாயம், ஆச்சாரம், அனுஷ்டானங்கள் இதெல்லாமே அனைத்தும் கூறுவதெல்லாம் ஒரு முடிவான ஒரு முடிவு இல்ல. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் மாறி மாறி பேசுவாங்க. இதெல்லாம் மாயா தத்துவத்தின் ரூபமா உருவானது. அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன் குருதேவா. இதெல்லாம் நிரந்தரமான ஒரு சத்தியத்தை உரைக்கிறதில்ல. நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி பேசுவாங்க. மாய தத்துவத்துல உருவானது. அப்புறம் சத்து, சித்து, ஆனந்த இந்த சத் சித் ஆனந்த சொரூபமான பிரம்மத்திலிருந்து பிரம்மம் தன்னை ஒடுக்கிய நிலையிலிருந்து பல்வேறு ரூபமா தன்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னும் பொழுது உயிர் பிரம்மத்திலிருந்து அந்த சிற்றுயிர் சிற்சாயை தோன்றி ஆதியில் பிரம்மமான பிரம்மத்திற்குள் இருந்து ஒரு சின்ன ஒரு சலனம் ஏற்பட்டு அந்த சலனத்தில் சிற்சாயை அப்படிங்கிற சிற்சக்தி அப்படின்றது வெளிப்பட்டு அந்த சக்தியிலிருந்து ஒரு மனசு தோன்றி அந்த மனம்ல தான் ஃபஸ்ட்டு மனம் தோன்றி அந்த மனசுலேருந்து நான் பல்வேறு ரூபங்களாக நான் வெளிப்படுவேனாக அப்படின்னு அந்த மனசுலேருந்து ஒரு எண்ணம் தோன்றி நான் பல்வேறு ரூபங்களாக வெளிப்படுவேனாகன்னு அந்த எண்ணத்துலேருந்து நான் எப்படி தோன்றுறது அப்படின்னு ஒரு கேள்வி உருவாகி எப்படி நம்ம பல்வேறு ரூபமாக தோன்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி உருவாகி அந்த கேள்வியிலிருந்து அறிவு தோன்றியது. அந்த அறிவு தோன்றி அந்த அறிவிலிருந்து தான் அதாவது முதலில் சலனம் தோன்றி அப்புறமா மனசு தோன்றி அப்புறமா பிறகு அறிவு தோன்றி அப்புறம் அறிவிலிருந்து சித்தம் தோன்றி அந்த சித்தத்திலிருந்து ஒரு அகங்காரம் தோன்றி அதில் அந்த அகங்காரமாக மாறி செயலுக்கு ஆக்கத்திற்கு துணிந்தது. செயலாக்கத்திற்கு துணிந்து செயல் வடிவமாக வந்தது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் தோன்றி இதுவே முதல்ல ஆதியிலிருந்து தோன்றிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்தக்கரணம் இதுதான் அந்தக்கரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்தக்கரணங்களாக தோன்றியவை. இவை இல்லாமல் எந்த ஒரு ஜீவனும் செயல்பாட்டுக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்குள் வந்தது. பிறகு பிரம்மம் தன்னை ஒடுக்க நிலையிலிருந்து சிறிதினும் சிறிதா ரொம்ப சின்ன வடிவமாக ஆன்மா வடிவமாக அது இந்த உடம்புக்குள்ளே நுழைஞ்சி உடலுக்குள் நுழைந்து செயல்படுத்த ஆரம்பித்து பிறகுதான் பஞ்சபூதங்களும் தோற்றங்களுமாய் தோன்றி தன்னை வெளிப்படுத்தி கொண்டு ரூபமாயும் அரூபமாயும் செயலுக்கு வந்தது. ஒடுக்க நிலையில் ஆன்மாவாகவும் உடம்புல ஒடுக்கமாக இருக்கும்போது ஆன்மாவாகவும் விரிந்த நிலையில் பிரம்மமாகவும் பிரபஞ்சமாகவும் விரிகிறது. உடல் கடந்த நிலையில் பிரம்மமாகவும் ஒடுக்க நிலையில் மனித வடிவமாகவும் ஆன்மாவாய் இருக்கிறோம் நாம். இந்த பஞ்சபூத தத்துவங்களாக இருப்பதும் இந்த உடலுக்குள் பிரம்மம் தன்னை ஒடுக்கி ஆன்மாவாய் செயல்படுகிறது. ஆன்மா பிரம்மம் என்றால் மனம் பரபிரம்மமாக இருந்து அனைத்தையும் செய்கிறது, படைக்கிறது. மனம் இருமைகள் கொண்டது. நன்மை, தீமை, தர்மம், அதர்மம் என்று இதை நாம் அமைதியாக வேடிக்கை பார்த்தால் இந்த இருமைகளை கடந்து விடலாம். நாம் ஆன்ம உணர்விலேயே பிரம்மத்திலேயே லயித்திருக்கலாம். அப்படி லயித்திருக்கும் போது மனம் கடந்த நிலையில் இந்த இருமைகளை நாம் கடந்து விடுவோம். பல பிறவிகளின் ஒட்டுமொத்த சஞ்சித்த வினைகள் இந்த காரண சரீரத்தில் ஒடுங்கி இருக்கிறது. இந்த பிறவிக்கு தேவையான வினைகள் மட்டும் அந்த சூட்சும தேகத்திலிருந்து வெளிப்பட்டு மனதின் மூலமாக பிரதிபலித்து எண்ணமாக உடலில் வெளிப்பட்டு சொல்லாகி செயலுக்கு பிறகு மறுபடியும் அது நிறைவேற்றி ஒளி புள்ளியாகி மறுபடியும் சூட்சுமத்தில் மறைந்து விடுகிறது. நமது பிராரப்தம் நிகழ்கிறது. நாம் வேறு, மனம் வேறு,
அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்து நாம் அமைதியாக இருந்து, நம்ம வேற, இந்த மனசு வேற அப்படின்னு நம்ம அமைதியா இருந்தோம்னா, இருந்து வேடிக்கை பார்க்கும்போது, அப்ப அது வந்து தானே நிகழ்ந்து, தானே முடிந்து, தானே ஒடுங்கி விடுகிறது சூட்சுமத்தில். தியானம் செய்யறதும் அதுக்கு தான். தியானம் எதுக்கு செய்கிறோம் அப்படி என்றால், இந்த மனதில் இருந்தும், குணத்தில் இருந்தும், அறிவில் இருந்தும் நாம் பிரிகிறோம். அப்படி பிரிந்து பார்க்கும்போது, அதெல்லாம் நமக்கு வேலைக்காரர்களாக ஆகிவிடும். நாம் இங்கே கட்டளையிடலாம். நாம் வந்து நம் மனதிற்கு எஜமானனாகி நாம் கட்டளையிடலாம். இங்கே நாம் நமது மனம் படைக்கும் தொழிலான பரபிரம்மமாகவும், மனம் வந்து ஒன்று அப்படி இல்லாம, பிரபஞ்சம் முழுசும் நாமளே இருக்கிறோம். மனம் பெரும் மனமாக பறந்து விரிகிறது. உடலிற்குள் மனம் கட்டுப்பட்டதாக இல்லாமல், பிரபஞ்சம் முழுதும் நமது மனம் விரிந்து ஒரு மனமாக இல்லாமல், இரண்டு மனமாக இல்லாமல், மனித வடிவத்திற்குள் இருக்கும் மனமாக இல்லாமல், கட்டுப்பாடற்ற பிரபஞ்ச மனமாக விரிந்து, இங்குதான் பரபிரம்மமாக நாம் விரிந்து, நமக்கு தேவையானதை நாம் நினைக்கும் பொழுது நமக்கு தானே கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கிறது. நாம் யோகத்திற்குள் நுழைந்து நான் ஆன்மா என்ற பிரம்ம உணர்விலேயே இருக்கும் பொழுது மனம் படைத்தல் தொழிலை நிறுத்திக் கொள்கிறது. மனம் அது இஷ்டத்திற்கு படைப்பதில்லை. நம் கட்டுப்பாட்டிற்குள் இந்த மனம் நிற்கிறது. ஆன்மாவாகிய பிரம்மம் நாம் படைத்தல் தொழிலை செய்வது, நமது மனம் அதற்கு உறுதுணையாக பஞ்சபூதங்கள் நிற்கிறது. கர்ம வினைக்கு தக்கவாறு இந்த ஆன்மா நமக்குள் ஒடுங்கி இருக்கிறது என்பது மாயை. ஆன்மா நமக்குள் ஒடுங்கி இருப்பது என்பது மாயை. ஆன்மா எல்லையற்றதாக எங்கும் விரிந்து வியாபித்து இருப்பது. இந்த மனமும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் விரிந்து வியாபித்து பிரபஞ்ச மனமாக இருக்கிறது. இந்த மனம் நமது மனம் அல்ல. சூட்சும தேகங்களை கடந்தால் இந்த மனமானது பரபிரம்மமாக விரிந்து, பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து, மனம் இரண்டு அல்ல ஒன்றே என்று புரிந்து, நாம் என்ன நினைக்கிறோமோ அது பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து நம்மை தேடி நமக்கு கிடைக்கிறது, நம்முடன் வந்து சேருகிறது. நாம் நினைத்த வண்ணம் உருவாக்கி கொடுக்கிறது பரபிரம்மமாக. இதைதான் திருமூலர் கூறுவார், உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய்வழி கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்று கூறுவார். இந்த நிலையை நாம் உணர்ந்து விட்டால் நாம் கோவிலுக்கு சென்று எதையும் வேண்டும் என்று கட்டாயமில்லை. நாம் இருந்த இடத்திலேயே, வீட்டிற்குள்ளேயே நமது மனதிற்குள்ளேயே நாம் நினைத்ததை நாம் பிரபஞ்சம் முழுவதும் பெரும் மனமாக விரிந்து, பரபிரம்மமாக விரிந்து, நாம் நினைப்பதெல்லாம் நாம் அமர்ந்த இடத்திலேயே நமக்கு கிடைக்கும். கோவிலுக்கு சென்று நாம் கேட்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அங்கு கோவிலுக்கு சென்றாலும் நமது மனதிற்குள் தான் நாம் நுழைந்து நாம் விரிந்து கேட்கிறோம், கேட்பது கிடைக்கிறது. மிக்க நன்றிகள் கோடி குருதேவா. எங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஞானத்தை அக்ஷய பாத்திரமாக தினமும் குழுவில் வந்து அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாக எங்களுக்கு வாரி வாரி ஞானத் தெளிவினை வழங்குகிறீர்கள். அமுதமாய் நாங்கள் பருகுகிறோம் தினமும். குருதேவா, மிக்க நன்றிகள். தங்களின் அன்பான தபஸ்வினி குண்டலினி யோகினி மஞ்சுளா தேவியின் பணிவான வணக்கங்கள் குருதேவா. பெங்களூரிலிருந்து நான் தங்களின் அக்ஷய பாத்திரத்திலிருந்து தினமும் ஞான கருத்துக்களை அமுதமாக பருகி தினமும் ஆனந்தமாக இருக்கிறேன் குருதேவா. மிக்க நன்றிகள். தங்களின் திருவடி தாமரையில் எமது சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். மிக்க நன்றிகள் கோடி குருதேவா. குரு வாழ்க, குருவே துணை. அகம் பிரம்மாஸ்மி, ஹயாத்ம பிரம்மம், சிவோகம்.